பண்டத்தெருப்பு பிரான் பெற்று முருகமூர்த்தி ஆலயத்தில் நடந்த ஆலய திருவிழாவில் ஒரு அசம்பாவித சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அங்கே பயன்படுத்தப்பட்ட மின் விளக்குகளில் இருந்து வந்த ஒளிக்கீற்றுகளாலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை உட்பட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது வரை 157 கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், மேலதிகமான ஊழியர்களும் அந்த பகுதியில் இப்போது கடமையிலே இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச அவர்கள் FCID நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்றைய தினம் அழைத்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக ஷிரான் பாசிக் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது சில அரசியல்வாதிகளுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு முதலீட்டு நடவடிக்கையாக அல்லது பண பரிமாற்ற நடவடிக்கையாகவோ இது பார்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த விவகாரத்தில் நாமல் ராஜபக்சவும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். கிளிநொச்சி பளை பகுதியில் இருந்த கட்டிடம், இந்த கிளிநொச்சி படைப்பகுதியில் இருந்து இந்த 3 மாடி கட்டம் தொடர்பான விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தாலும் கூட தமிழரசு கட்சி சார்போ, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாகவோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாகவோ இப்பட்ட நபர், அதாவது சட்டவிரோதமாக அல்லது அனுமதி எடுக்கப்படாமல் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த உரிமையாளருக்கும் இந்த கட்சிகள் சார்ந்த விடயத்திற்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா? ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் பண்டத்தெருப்பு பிரான் பெற்று முருகமூர்த்தி ஆலயத்தில் நடந்த ஆலய திருவிழாவில் ஒரு அசம்பாவித சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அங்கே பயன்படுத்தப்பட்ட மின் விளக்குகளில் இருந்து வந்த ஒளிக்கீற்றுகளாலும் அது மட்டும் இல்லாமல் அங்கே பயன்படுத்தப்பட்ட வான வேடிக்கைகளாலும் அங்கே சென்ற பக்தர்களுக்கு இன்றைய தினத்தில் கண் பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை உட்பட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே இரு வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அவர்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் கண்ணை துறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக பணிப்பாளர், அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வைத்தியசாலை கண் விடுதி பகுதிக்கு தற்போது வரை 157 கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 58 ஆண்கள், 44 பெண்கள், 55 குழந்தைகள் உட்பட இந்த 157 பேரும் குறித்த விடுதியிலும் புதிதாக இன்னும் 2 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்களுக்கு கண்ணில் கடுமையான எரிவு மற்றும் கண்ணை திறப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருப்பதனால் அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கின்றார்கள். மேலும் பலர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டு போதிய வசதிகள் வைத்தியசாலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை வந்தவர்களுக்கான சிகிச்சை ஆரம்ப கட்டம் செய்யப்பட்டு விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், மேலதிகமான ஊழியர்களும் அந்த பகுதியில் இப்போது கடமையிலே இருக்கின்றார்கள். எமது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும், அதாவது இந்த கண் வருத்தத்துக்காக அனுமதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான கண் மருந்துகள் போதிய அளவில் இருக்கின்றன. இது தவிர அங்கே வந்திருப்பவர்களுக்கு படுக்கை வசதிகளும் உணவும் மற்றும் ஏனைய வசதிகளும் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கின்றது. கண் வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைப்படி இவ்வாறான பாதிப்புள்ளவர்கள் மேலும் அவர்கள் வீடுகளில் இருந்தால் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அவ்வாறானவர்கள் வருகின்ற பட்சத்தில் இரவும் கண் விடுதிகளும் கண் கிளினிக் பகுதிகளும் திறப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. சத்திர சிகிச்சை நிபுணர்களின் பிரகாரம் அநேகமானவர்கள் இன்று மதியம் வரை வந்தவர்கள் இன்று பின்னேரம் அல்லது இரவு வீடு திரும்பக்கூடியதாக இருக்கும். சுமார் 10 விதமானவர்கள் மேலும் ஒரு சில நாட்கள் இருக்க வேண்டி நேரிடலாம் என கூறியிருக்கின்றார்கள். இன்று இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில் தற்பொழுது இடம்பெறுகின்ற உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களும் இருக்கின்றார்களா? ஆம், 2 மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் இன்று
மதியம் அதாவது 2 மணி பரீட்சைக்காக இருவர்கள் விடுதிகளிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். அவர்களுக்கு தொடர் சிகிச்சைக்கு ஏதாவது பரீட்சை மண்டபத்திலே விசேட ஏற்பாடுகள் ஏதாவது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டா? அவர்களுக்கு குறித்த நேரத்துக்குள் தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பரீட்சை முடிந்ததும் அவர்கள் கடுமையான மேலும் வருத்தங்கள் இருந்தால் அவர்கள் வைத்தியசாலைக்கு வரும்படி ஆலோசனை கூறப்பட்டிருக்கின்றது. இது விடயமாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கிராமத்திலும் அறிவுறுத்தல் வழங்கப்படுவதனால் அங்கே களத்தரிசிப்பிலேயே இவ்வாறான ஆரம்ப சுகாதார நடவடிக்கைகள் வழங்கக்கூடிய ஏதாவது ஏற்பாடுகள் விசேடமாக நடமாடும் சேவைகள் ஏற்பாடு செய்கின்றீர்களா? பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவருடைய வைத்திய அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களோடு அவ்வாறான கடமைகளை மேற்கொண்டு அங்கே இருக்கின்றவர்கள் அதாவது பாதிப்புக்குள்ளானவர்களை அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். சக்தி பூர்வத்துக்கு அப்பால் மேற்கொள்ளப்படுகின்ற சில சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதே இவ்வாறான வீண் விரயத்தை அல்லது வீணான ஒரு அசம்பாவிதங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் கிராம மட்டத்தில் ஏனைய அமைப்புகளோடு சேர்த்து என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது ஏதாவது முன்னேற்பாடுகள் உண்டா? நிச்சயமாக சுகாதார அமைச்சு ஏற்கனவே இது பற்றிய ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த லேசர் லைட் பாவிக்க தடையை செய்துள்ளது. அதாவது பாவிக்க வேண்டாம் என அறிவுரை வழங்கியுள்ளது. இருப்பினும் எமது பகுதிகளில் அதனுடைய கட்டுப்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே ஆலயங்களுக்கு பொறுப்பானவர்கள் ஆலயங்களிலே நடத்துகின்றவர்கள் பொதுமக்கள் பெருமளவில் கூடுவதனால் நெரிசல்கள் மற்றும் இவ்வாறு அதிகளவில் வெடிகளை பாவிப்பது தேவையற்ற ஒளிகளை அதிகளவில் பாவிப்பது அவர்களுக்கு கண் ஆபத்து மாத்திரமல்ல இதுபோன்ற ஏனைய ஆபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக சமூக ஊடகங்கள் இருக்கின்றபடியினால் அதிகளவில் ஒரு செய்தி ஒன்றை பிரசுரிக்கின்ற போது மக்கள் ஆர்வத்தோடு அப்பகுதிக்கு செல்வதனால் நெரிசல்களினால் சிக்கி பல்வேறு விதமான சுகாதார கேடுகள் ஏற்படலாம். ஆகவே ஆலயங்கள் உண்மையில் எங்களுடைய அறிவுறுத்தல் அல்லது எங்களுடைய ஆலோசனையின்படி அது மிகவும் பக்திபூர்வமாக இருக்க வேண்டும். தேவையற்ற நிகழ்வுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு பெரும் சுகாதார அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற போது பொருளாதாரத்திலும் பெரும் அதாவது பெருமளவில் நிதி மற்றும் பொருள் செலவு ஏற்படுகின்றவற்றை தவிர்க்கலாம் பொதுமக்கள். மலரவன் அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் இன்றைய தினம் ஏதாவது கண் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அல்லது அதோடு தொடர்பட்டவர்களுக்கு ஏதாவது கண் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் உடனடியாக வைத்தியசாலையை நாடவும் என்கின்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக அங்கு பயன்படுத்தப்பட்ட மின் சார்ந்த பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, கைது இடம்பெற்றிருக்கின்றது, அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. இது ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளாக இன்றைய தினத்தில் இடம்பெற்றிருக்கின்றது, ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த தென்னிலங்கை பரப்பில் பெரிய அளவிலான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் FCID நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்றைய தினம் அழைத்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விசாரணையினுடைய அழைப்பின் பேரில் அவர் அங்கு சென்று தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அவர் மேலே ஏற்கனவே இந்த நிதி சார்ந்த அல்லது ஊழல் வழக்கல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த கிரிஷ் வழக்காக இருக்கட்டும் மற்றும் நிதி மோசடி சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் தொடர்ந்தும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கப்படுற ஒரு விடயங்களாக இருந்தன. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் அவருடைய திருமண வைபவத்தின் மின்சார கட்டணத்தை சரியான முறையில் கட்டேல் என்ற விமர்சனம் எழுந்திருந்தது. அது ஏற்கனவே எழுந்திருந்தாலும் கூட மீண்டும் அது ஒரு பிரச்சனையாக இந்த பொழுதுகளில் பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதுதான் பிரச்சனையா அல்லது ஷிரான் பாசிக் அவர்கள் கொடுத்த வாக்கு மூலத்தில் ராஜபக்ச குழாமினருடைய பெயர் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றது. குறிப்பாக ஷிரான் பாசிக் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது சில அரசியல்வாதிகளுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பட்டியலில் நாமல் ராஜபக்சனுடைய பெயர் இருந்ததா என்கின்ற ஒரு கேள்வி நிலைமைகளும் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக அவர் இந்த குறிப்பிட்ட இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான்
அரசியல் பரப்புல மிக முக்கியமான அரசியல்வாதிகளுடைய அரசியல் செயல்பாடுகளை மேற்கொள்றதுக்காக பணம் கொடுத்ததான விடயத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் நிதி தூய்தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் பல இடங்களில் முதலிட்டிருக்கின்றார். அதில் ஒரு முதலீட்டு நடவடிக்கையாக அல்லது பண பரிமாற்ற நடவடிக்கையாகவோ இது பார்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த விவகாரத்தில் நாமல் ராஜபக்சவும் சம்பந்தப்பட்டிருக்கின்றாரோ என்ற கேள்வி பெரிய அளவில் எழுந்திருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் இந்த தென்னிலங்கை அரசியல் பரப்பில் கொஞ்சம் பாரதூரமாக அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தப்படுகின்ற ஒரு விடயங்களாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உகண்டாவில் ராஜபக்ச குழாமினருடைய பெரிய அளவு தொகை பணம் இருக்கின்றது என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அந்த உகண்டாவில் இருக்கிற பணம் தொடர்பான விடயம் தொடர்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் கூட அண்மையில் ஒரு முக்கியமான விமர்சனத்தை இந்த அரசாங்கம் சார்பாக முன்வைத்திருந்தார். இவ்வளவு காலமும் சென்று விட்டது, உகண்டாவில் பணம் இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார்கள் ராஜபக்ச குழாமினருடைய பணம். அப்படி இருந்திருந்தால் ஏன் இவ்வளவு காலமும் கொண்டு வரவில்லை என்கின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். ஆகவே இந்த விமர்சனத்துக்கான ஆய்வுகள் நடந்திருக்கலாம் அல்லது அது தொடர்பான விடயங்களில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற பல கேள்வி நிலைகள் இருந்திருக்கின்றது. இனி விசாரணை எல்லாம் முடிஞ்சு நாளை அல்லது இன்று இரவு பொழுதுகளில் இந்த விடயங்கள் எல்லாம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதற்காக இவர் இந்த நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்கிற விடயம். அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் ராஜபக்ச குழாமினர் சார்ந்த இந்த நிதி சார்ந்த விடயங்களில் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதிலையும் குறிப்பாக கோடபாய ராஜபக்ச அவர்கள் இந்த அவருடைய செயலாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் விளக்கமறியலில் இருக்கின்ற செயலாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதற்கு முதல் இந்த ஏர்பஸ் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். கபிர சந்திரசேன அவர்களுடைய மரணத்தின் பிறகு அவருடைய மஹிந்த ராஜபக்சவுக்கான விசாரணை பெரிய அளவில் நிகழ்ந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியார் அழைக்கப்பட்டிருந்தார். இப்படியாக ஜோசியர் ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார். இப்படியாக தொடர்ந்துமே பலரும் இந்த குற்றவியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சார்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய விசாரணைகளின் பிறகு ஜோசியர் ராஜபக்ச போன்றவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட பெரும்பாலும் அவர்களும் பிணையில் வெளிவந்திருக்கின்றார்கள். ஆனால் பெரிய முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இன்றுமே கைது செய்யப்படாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் துபாயிலிருந்து பெருமளவிலான பாதாள உலகக் குழுவினர் இங்கே கொண்டு வரப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்கின்ற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டார். துபாய் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிற பாதாள உலகக் குழுவினர் அரசியல் முக்கியஸ்தர்கள் இங்கே கொண்டு வரப்படலாம் என்ற விஷயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாகின்றன. அந்த வகையில் அண்மையில் கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த ஷிரான் பாசிக் அவர்கள். இதற்கு முதல் கரக்கட்டா போன்ற பலரும் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அந்த விடயம் நடைபெற்ற பொழுதும் கூட இன்னும் பலர் இந்த பாதாள உலகக் குழுவினர் மறைந்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் முன்னைய அரசாங்கத்தில் கூட பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்த பிறகு கொண்டு வந்த இந்த பாதாள குழு உறுப்பினர்களுடைய அளவு அதிகமாக இருந்தது. அந்த வகையில் வெனாத்தே சத்தே என்கின்ற இன்னொரு முக்கியமான பாதாள உலகக் குழு உறுப்பினர் ஒருவர் இங்கே கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக துபாய் போலீசார் அவர் மீதான விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணை நடவடிக்கைகள் முடிந்த பிறகு மீண்டும் இந்த விஷயங்கள் நிகழ்ந்தேறும் என்ற விடயம் பேசுபொருளாக இருக்கிறது. பார்க்கலாம் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது. ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட நபர் கஞ்சிப்பானை இம்ரானுடைய கொலை சம்பந்தப்பட்ட விடயத்தில் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் என்கிற விஷயமும் பேசப்பட்டிருந்தது. ஏற்கனவே கனேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை சம்பந்தமான விடயத்தில் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் என்று ஹெகல்பத்ர பத்மி அவர்கள் கொண்டு வரப்பட்டிருந்தார். இப்பொழுது இன்னொரு நபர் கொண்டு வரப்பட இருக்கின்றார். ஆகவே இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் நடந்த கொலை சம்பவங்களுடைய பின்னணிகள் இனி வருங்காலங்களில் பெரிய அளவில் வெளிப்பட போகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் பெரிய அளவில் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. இருந்தாலும் கூட பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பசில் ராஜபக்ச உட்பட முன்னைய காலகட்டங்களில் அரசியலில் இருந்தவர்களும் அரசியல்வாதிகளாக இருந்தவர்களும் பெரிய அளவு அதிகாரத்தில் இருந்தவர்களும் இன்னுமே இலங்கைக்கு கொண்டு வரப்படவில்லை என்ற விமர்சனம் பலரால் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் கூறப்போகின்றது என்ற விடயம்தான் பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. என்றால் இவ்வளவு காலமும் இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் இங்கே கொண்டு வரப்படுவார்கள் என்றபடியும் பேசப்படுது. பசில் ராஜபக்ச உடனடியாக கொண்டு வரப்படுவார், அர்ஜுன மகேந்திர அவர்கள் உடனடியாக கொண்டு வரப்படுவார் என்ற விஷயம் பேசப்படுது. இருந்தாலும் அவை இன்னும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேணும். பார்க்கலாம் அடுத்த கட்ட நோக்கி நகர்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டு கொண்டு வருகையில் எவ்வாறு அமைய போகின்றது என்பதனை. இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்மையில் ஒரு 3 மாடி கட்டிடம் தொடர்பான விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. இந்த கிளிநொச்சி பளை பகுதியில் இருந்த கட்டிடம்.
இந்த கிளிநொச்சி பழைப்பகுதியில் இருந்து இந்த 3 மாடி கட்டம் தொடர்பான விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தாலும் கூட அது விடுதலை புலிகள் அமைப்பினரோட சார்ந்தது என்ற விடயம் பேசப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பிறகு அந்த விடயங்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த விடயங்கள், அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினரால் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் தான் இப்பொழுது இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், இங்கே வெடிபொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, தமிழர்கள் உட்ட இருந்து குறிப்பிட்ட வன அதிகாரிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது, இந்த 3 விடயங்களும் குறிப்பிட்ட அந்த ஊடக சந்திப்பை வச்ச நபரால் கூறப்பட்டிருந்தது. இருந்தாலும் இதற்கு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் எதிர்வினை ஆற்றினார்களா என்கின்ற ஒரு கேள்வி பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. தமிழரசு கட்சி சார்போ, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாகவோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாகவோ, ஏன் எல்லாவற்றுக்கும் தன்னுடைய வலைத்தளத்தில் காணொளி போடுகின்ற, காணொளியை பதிவு செய்து அதற்கான நீதியை தேடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட இந்த விடயம் தொடர்பாக பெரிதளவில் அலட்டி கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரீச்சாவில் ஒரு பிரச்சனை நடந்தால் அது தொடர்பான விமர்சனத்தை முன்வைக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் பரப்பில் ஏதாவது மாற்றங்கள் நடந்தாலோ அல்லது இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் சார்ந்த விடயங்கள் ஏதாவது பேசுபொருளானாலோ உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளையும் தன்னுடைய காணொளி மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு சோஷியல் மீடியாவில், இப்போ சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லப்படுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட இது தொடர்பாக எந்த ஒரு எதிர்வினையை மாற்றாது பெரிய அளவிலான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த வரிசையில் தொன்று இருக்கின்ற தமிழ் கட்சிகள் கூட பெரிய அளவு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இவர்கள் இந்த விடயங்களை செய்யலை? ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது சட்டவிரோதமாக அல்லது அனுமதி எடுக்கப்படாமல் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த உரிமையாளருக்கும் இந்த கட்சிகள் சார்ந்த விடயத்திற்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா என்ற கேள்வியும் பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. பார்க்கலாம் இது தொடர்பான விடயத்தை அவர்கள் என்ன வகையில் வெளிப்படுத்த போன்றார்கள் என்றது. ஏன்னா இந்த விமர்சனம் பெரிய அளவில் இப்பொழுது எழுந்து கொண்டு வருகின்ற சமூக வலைத்தளங்களில் இனி வருங்காலங்களில் பார்க்கலாம் எந்த வகையான பதிலை அவர்கள் கூறப்போகின்றார்கள் என்பதை. இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கிய விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அந்த விடயம்தான் இந்த கல்முனை வடக்கு வைத்தியசாலையினுடைய பிரச்சனை. இந்த கல்முனை வடக்கு வைத்தியசாலையினுடைய பிரச்சனை தொடர்பாக பலரும் தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டிருந்தார்கள். அண்மையில் இது தொடர்பாக சாணக்கியன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த 2 பேருமே சண்டை பிடிச்சொன்றிருக்கணும், முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் ஒப்பு பார்த்தாலும் சண்டை பிடிச்சொன்றிருக்கணும், அதில் அரசியல் ஆதாரம் செய்கின்ற சக்திகளால் தான் இவையெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன. உண்மையிலேயே கலாச்சார உடை அணியணும் என்றால் கலாச்சார உடைய அணிந்தோண்டவர்கள் செல்றதுக்கான உரிமையை அவர்களுக்கு கொடுக்கணும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேரடியாகவே இந்த நான் முஸ்லீம் மக்களுக்கான ஆதரவான நபர்ன்றதை அதில் தெரிவித்து கலாச்சார ஆடை அணியணுன்றதுக்கான ஆதரவினை தெரிவித்திருந்தார். ரவூஃப் ஹக்கீம் போன்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த விடயத்துக்கான ஆதரவு நிலைப்பாட்டை காட்டியிருந்தார்கள் என்றது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பில் நலிந்த தேச அவர்கள் பேசுகின்ற பொழுது இது தொடர்பான ஒரு உறுதியான முடிவு எடுக்கப்படும் என்று பேசியிருந்தார். ஆனால் அதில் ஒரு வரி அவர் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, பௌத்தர்களுக்கு ஒரு ஆடை, தமிழர்களுக்கு ஒரு ஆடை, சிங்களவர்களுக்கு ஒரு ஆடை, தமிழர்களுக்கு ஒரு ஆடை, முஸ்லீம்களுக்கு ஒரு ஆடை என்கின்ற விடயத்தை கொண்டு வருவது எந்த அளவு சிக்கல் நிலைமையை தோற்றுவிக்கும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. உண்மையிலேயே இது இன்று நேற்று நடைபெற்ற பிரச்சனையில் தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான தீர்வைத்தான் மக்கள் இருக்கிறாங்கள, கலாச்சார ஆடையோட உள்ள விடுங்கள் அல்லது கலாச்சார ஆடையோட பணியாற்ற விடுங்கள் என்ற விடயத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த ஆடை அவர்களது தொழிலுக்கு முரணாக இருந்தால் அந்த ஆடையை அணிய விடாது பண்ணுறதுல நியாயம் இருக்கிறது. ஆனால் தொழிலுக்கு முரணில்லாத ஒரு ஆடையை அணிகிறதுல என்ன சிக்கல் நிலைமை இருக்கிறது என்ற கேள்விகளைத்தான் தொடர்ந்துமே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் இந்த பதிலை கூறியிருக்கிறது. விரைவில் முடிவு வரும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன முடிவை அரசாங்கம் சொல்ல போன்றது என்பதனை.